கனடா அரசு அண்மை காலமாகவே தங்களின் பொருளாதாரம், குடியேற்றம், வேலைவாய்ப்பு கொள்கைகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் கனடா அரசு தாங்கள் வழங்கிய 10 ஆண்டுகால டூரிஸ்ட் விசா நடைமுறை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. அந்த வகையில் கனடா அரசு டூரிஸ்ட் விசா வழங்கும் தங்களுடைய நடைமுறைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தங்கள் நாட்டிற்கு அடிக்கடி வரும் நபர்களுக்கு முன்பு 10 ஆண்டுக்கான டூரிஸ்ட் விசாவை வழங்கி வந்தது. இந்த நடைமுறை பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பலரும் கனடாவுக்கு சென்று தங்குவதற்கு இந்த விசாவை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் திடீரென இந்த திட்டத்தை கனடா அரசு தற்போது ரத்து செய்துள்ளது. கனடாவை பொறுத்தவரை அண்மை காலமாகவே அங்கே இருக்கும் நபர்களுக்கு போதிய வீட்டு வசதி ஏற்படுத்தி தர முடியாமல் அந்நாட்டு அரசு தவித்து வருகிறது. பொருளாதார சிக்கல் ஒருபுறம் இருந்தாலும் அரசியல் சிக்கல் ஒருபுறம் என்றும், அதே வேளையில் அங்கே வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவது என பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் வெளிநாட்டவர்கள் நீண்ட காலம் வந்து கனடாவில் தங்குவதை தடுப்பதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது எடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாகத்தான் இத்தனை ஆண்டுகாலம் வழங்கி வந்த 10 ஆண்டுகால விசா நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய பாலிசியின் கீழ் ஒரு குறிப்பிட்ட விசாவின் வேலிடிட்டி மற்றும் அதற்கான நுழைவு தகுதி அந்த அதிகாரிகளை முடிவு செய்து கொள்ளலாம். எனவே அடிக்கடி கனடா செல்ல வேண்டி இருக்கும் நபர்கள் அடிக்கடி விசா எடுக்க வேண்டும். அடிக்கடி இதற்காக ஒரு தொகையை செலவு செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே நீண்ட காலம் அவர்கள் தற்காலிகமாக இனி கனடாவில் தங்குவது நிறுத்தப்படும். கனடாவின் இந்த புதுப்பிக்கப்பட்ட விசா நடைமுறை மூலம் அந்நாடு தங்களுடைய குடியேற்ற கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது. எனவே கனடாவில் தற்காலிகமாக வந்து குடிபெயர்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு வீட்டு வசதி மற்றும் பிற ஆதாரங்களை ஏற்படுத்தி கொடுப்பதில் அந்நாட்டு அரசு பல சிரமங்களை சந்தித்து வருகிறது. எனவே நாட்டிற்கு வரும் நபர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.